கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் 3 பேருக்கும் சாகும் வரை சிறை தண்டனை. கோவை மகளிர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. கோவையில் கடந்த ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி ஆண் நண்பரை தாக்கிவிட்டு அவருடன் இருந்த இளம் பெண்ணை 3 பேர் பாலியல் வன்கொடுமை செய்தனர். இந்த வழக்கில் 112 சாட்சிகளிடம் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் குறுக்கு விசாரணை நடைபெற்றது. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மாமல்லபுரத்தில் தாவேக சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. விழாவில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்றுள்ளார். விவாகரத்து வழக்கு தொடர்பாக செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் தாவேக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா புதிய மனு தாக்கல் செய்துள்ளார். விவாகரத்து மனு தாக்கல் செய்த பின் நீலாங்கரை வீட்டில் தங்க விஜய் அனுமதி மறுப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்துள்ளார். விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ள சூழலில் வீடு இல்லாமல் தற்போது தவித்து வருவதாக சங்கீதா தெரிவித்துள்ளார். கோடியாக விஜய் சம்பாதிப்பதாகவும் தனக்கும் குழந்தைகளுக்கும் சேர வேண்டியதை நியாயமாக வழங்க வேண்டும் என்றும் மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்த பின் விஜய் தரப்பு வழக்கறிஞர்கள் தன்னை மிரட்டுவதாக சங்கீதா புயலை கிளப்பியுள்ளார். நீலாங்கரை வீட்டில் வசிக்க அனுமதி அளித்து உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை இன்று சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 1,20,400 ரூபாய்க்கும் 1 கிராம் தங்கம் 15,050 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. வெள்ளி விலை இன்று மாற்றமின்றி விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளி 2,90,000 ரூபாய்க்கும் 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. இந்தியாவில் 10 மாதங்கள் மாற்றமின்றி இருந்த வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை மத்திய கிழக்கில் நடைபெறும் போர் காரணமாக 60 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் 14.2 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 928 ரூபாய் 50 காசுகளாக அதிகரித்துள்ளது. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையும் அதிரடியாக 115 ரூபாய் உயர்ந்து 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் 2,043 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை அதிகரிப்பால் டீ, காஃபி மற்றும் உணவு விலை அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நாடு முழுவதும் வணிக சிலிண்டர் விலை உயர்ந்துள்ள நிலையில் டீ, காஃபி விலை உயராது என்று சென்னை பெருநகர டீக்கடை உரிமையாளர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். டீ, காஃபி விலை உயரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விலை உயராது என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சிலிண்டர் விலை உயர்வு மூலம் மக்கள் மீது மத்திய அரசு சுமையை ஏற்றியிருப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே விமர்சித்துள்ளார். தேவையான எரிவாயு மற்றும் உரங்களை வழங்க முடியாமல் மத்திய அரசு திணறி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிலிண்டர் விலை உயர்வு தவிர்க்க இயலாதது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பதிவிட்டுள்ளார். மத்திய கிழக்கு போரால் சர்வதேச சந்தையில் எரிவாயு விலை உயர்ந்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழலால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிரடியாக அதிகரித்துள்ளது. உலக சந்தையில் ஒரு பேரல் கச்சா எண்ணெயின் விலை 12.2% உயர்ந்து 90.90 அமெரிக்க டாலர்களாக நிர்ணயம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.